எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கிற வாரண்ட் அப்படிங்கிற தமிழ் வெப் சீரிஸ் பார்த்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த வெப் சீரிஸ் பார்க்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய ட்ரெய்லர் கட்டில் ஆரம்பத்திலே வந்து ஃப்ரம் தி வேர்ல்ட் ஆஃப் விலங்கு அப்படின்னு விலங்கு வெப் சீரிஸை டைரக்ட் பண்ணியிருந்த பிரசாந்த் பாண்டியராஜ் தான் இந்த வெப் சீரிஸில் லீட் ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்ததும் ஒரு சின்ன கியூரியாசிட்டி, என்ன நடக்கு அப்படின்னு பார்ப்போமேன்னு ட்ரெய்லர் பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் இந்த வெப் சீரிஸை பார்த்தேன். இப்போ இதோடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய ஆரம்பத்திலே வந்து ஒரு லாக்அப்பில் ஒரு டெத்து நடந்துரும். அதை என்கொயரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யார் பண்ணாங்க? என்ன காரணம்? அப்படின்னு சொல்லி. அப்போ இவருடைய பிரசாந்த் பாண்டியராஜனுடைய ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகும். அதில் வந்து இவர் ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். பாலாஜி சக்திவேல் இவங்க அப்பாவாக பண்ணியிருப்பார். அவர் வந்து எப்படியாவது பையனை ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் சேர்த்துடணும் அப்படின்னு எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. எதுலேயுமே இவர் செலக்ட் ஆக மாட்டார். கடைசியாக பிரசாந்த் பாண்டியராஜனுடைய மாமாவாக இருக்கக்கூடிய காளிதாஸ் வந்து போலீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். அவருடைய ரெக்கமெண்டேஷனில் போலீஸ் கான்ஸ்டபிளாக வந்து திருச்சி ஸ்டேஷனில் ஜாயின் பண்ணுவார். போலீஸ்னா என்னன்னே தெரியாத ஒருத்தர் வந்து போலீஸ் வேலை வாங்கிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த வெப் சீரிஸோட மீதி கதையாக இருக்கும். மொத்தம் 8 எபிசோடு. ஒவ்வொரு எபிசோடும் 40 நிமிஷம் நெருக்கி ஓடும். மொத்தம் ஒரு 5 மணி நேரம் 50 நிமிஷம் ஒரு 6 மணி நேரம் நெருக்கி ஓடக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் இது. ஒவ்வொரு எபிசோடுலேயும் ஒவ்வொரு விதமான கதைக்கெல்லாம் எடுத்திருப்பாங்க. செயின் ஸ்நாச்சிங்கு, அதுக்கப்புறம் ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷனு, அடுத்து வாரண்ட்னா என்ன, அந்த வாரண்ட் டியூட்டி போட்டால் என்னெல்லாம் பண்ணணும், ஒரு 23 வருஷத்துக்கு முன்னால் உள்ள வாரண்ட் டியூட்டியெல்லாம் போய் இவர் ஒவ்வொன்றா கண்டுபிடிப்பார். அந்த விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த வெப் சீரிஸோடைய ஆரம்பத்தில் வந்து போலீஸ் வேலைனா என்னன்னு தெரியாமல் இவர் உள்ளே வந்தோடனே வெள்ளந்தியாக இவர் ஒவ்வொரு விஷயத்துலையும் நடந்துக்கிற விதம்லாம் பர்சனலாக எனக்கு கனெக்ட் ஆச்சு. 2வது எபிசோட்லலாம் இவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிரும், ஹாஸ்பிட்டல் போவார். அதில் உள்ள காமெடி சீக்வன்ஸ்லாம் எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. பாலாஜி சக்திவேல் வந்து கொஞ்ச நேரம் தான் வருவார் அப்பா கேரக்டரில். அவர் அந்த முகமது அலியை பற்றி சொன்ன அந்த மோட்டிவேஷன் ஸ்டோரி ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. அடுத்து இன்ஸ்பெக்டராக பண்ணியிருந்த அருள்தாஸ் வந்து கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பார். ரியாலிட்டியாக போலீஸோடைய நிதர்சனத்தை நிறைய விஷயத்தில் சொல்லியிருப்பார். அந்த விஷயம் பர்சனலாக எனக்கு கனெக்ட் ஆச்சு. சாம் சிஎஸோடைய மியூசிக் வந்து ரொம்பவே இந்த வெப் சீரிஸில் கனெக்ட் ஆச்சு. எனக்கு சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். லவ் போர்ஷன் சுத்தமாக எனக்கு கனெக்டே ஆகலை. மொத்தமாக எல்லாம் பார்த்து முடிக்கும்போது அங்கங்கே சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருந்தாலும் ஒரு நல்ல வெப் சீரிஸ் தான் பார்த்தோம்ல. ஏன்னா ஒரு போலீஸோடைய வாழ்வியலோட கலந்து மிகைமைப்படுத்தாமல் காமிச்ச விதங்கள் எல்லாமே எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. முக்கியமாக அந்த கொடைக்கானல் சரவணன் அப்படின்னு வந்த ஒரு கேரக்டர்லாம் வந்து மைண்டில் நிற்கிற அளவுக்கு இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கவனித்த அத்தனை நாள் உள்ளங்களுக்கும் நன்றி.